இனிய காலை வணக்கம். மகரிஷியின் தினம் ஒரு யோகா. இன்று நாம் பார்க்க இருப்பது அஸ்வினி முத்ராசனம் நிலை 1. பொதுவாக நம்ம ஆசனம் செய்கிறதுக்கு முன்னாடியே நம்ம காலைல எழுந்துச்சி நம்ம கடமையெல்லாம் முடிச்சுட்டு கடலாம் முடிச்சுட்டு வயிற்றில் வந்து நல்லா கழிவுகள் தேக்கலாம் இல்லாமல் இருக்கும்போது ஆசனம் பழக ஆரம்பித்தா நன்மைகள் அதிகம் நம்மால் பெற முடியும். இப்போ வந்து ஆசனம் செய்வதற்கு முன்னால் சில எளிய பயிற்சியை செய்து முடித்துவிட்டு நாம் ஆசன நிலைக்கு செல்வோம். நம்ம ஆசனம் ஒரு 15 அல்லது 20 எண்ணிக்கை ஒரு சுற்று முடித்த பிறகு இடையில் மூச்சு சுவாசம் ஒரு 5 மூச்சு சுவாசம் செய்வோம். செய்து முடித்த பிறகு ஆசிரியர் அவர்கள் வர்ணனையில் பழங்களின் பலன்களை பார்ப்போம். இப்பொழுது எளிய பயிற்சிகள் செய்து முடித்து விட்டு ஆசன நிலைக்கு செல்வோம். கால் அப்படி நீட்டி வச்சுக்கிட்டு சும்மா ஒரு மடக்கி ஒரு 5 நிமிடம் வலது கால் ஃபஸ்ட் 1 2 3 4 5. இப்போ இடது கால் 1 2 3 4 5. இப்போ கைக்கு 1 2 3 4 5. இப்போது யோக நிலைக்கு செல்ல இருக்கிறோம். எண்ணிக்கை 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25. மெதுவாக ஆசனத்தை கலைக்கவும். மெதுவாக ஆசனத்தை கலைத்து விட்டு சாதாரண நிலைக்கு செல்ல வேண்டும். சாதாரணமாக சுவாச நிலையில் அமர்ந்து கொண்டு கைகளில் சின்முத்திரை வைத்து கொண்டு ஒரு 5 எண்ணிக்கை மூச்சை நன்றாக இழுத்து விட வேண்டும். மூச்சை நன்றாக கவனிக்க வேண்டும். இப்பொழுது ஆசிரியர் அவர்கள் வர்ணனையில் பழங்களின் பலன்களை இப்பொழுது நாம் தெரிந்து கொள்வோம். நன்றி. இன்று நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா பழம், வாழைப்பழத்தை பற்றி தான். இப்போ நிறைய வாழைப்பழங்களை பற்றி சொல்லிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி வந்து ரஸ்தாளி வாழைப்பழம். இந்த ரஸ்தாளி வாழைப்பழங்கிறது வந்து திங்கிறதுக்கு ரொம்ப இனிமையாக இருக்கும். அந்த வாழைப்பழம் வந்து ரொம்ப இனிமையாக இருக்கும் திங்கிறதுக்கு. அந்த பழம் பார்த்திங்கன்னா பூவம்பழம் மாதிரியே இருக்கும். அந்த வாழைப்பழத்தை வந்து பூவம்பழத்துக்கும் ரஸ்தாளி பழத்துக்கும் வித்தியாசம் சில பேருக்கு தெரியாத அளவுக்கு இருக்கும். அந்த பழத்தோட பழம் பார்த்திங்கன்னா, இந்த பழம் பார்த்திங்கன்னா உடல் வந்து சூட்டை தணிக்கக்கூடியது. உடல் சூட்டை தணிக்கக்கூடிய பழமும் இந்த வாழைப்பழத்தில் இது உடல் சூட்டை நல்லா தணிக்கக்கூடிய பழமாக இருக்கும். இந்த ரஸ்தாளி பழம் பார்த்திங்கன்னா உடல் சூட்டை மட்டும் இல்லை, நல்ல ஸ்ட்ரென்த் ஆக்கக்கூடிய உடல் வலிமைக்கு உள்ள சத்து நிறைந்த பழமான இருக்குது இந்த ரஸ்தாளி பழம். ரஸ்தாளி பழத்தில் வந்து சீப்புகள் வந்து நிறைய இருக்காது. இந்த ரஸ்தாளி பழம் வந்து நிறைய பேர் பயிரிட மாட்டாங்க. என்ன காரணம்னா அது ஈஸியாக வந்து பூச்சி வந்து வேரில் இது பண்ணிடும். அதோடய சுவை அதிகம்ங்கிறனால பூச்சி வந்து இதில் இருக்கும். அதனால் இந்த ரஸ்தாளி பழத்தோட பழம்னு பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கும். உடல் வந்து சூடை தணிக்கக்கூடிய பழமாக இருக்குது. நல்ல சுவையுடைய பழம். அதனால் இந்த ரஸ்தாளி பழத்தை தினமும் வாங்கி சாப்பிடுங்க. இப்போ குழந்தைகளுக்கெல்லாம் நல்லா சத்தாக இருக்கணும், நல்லா போசாக்காக வளரணும்னு நினச்சிங்கன்னா தினமும் காலையில் ஒரு 2 பழம், இரவு 2 பழம் கொடுங்க. நல்லா போசாக்காக இருக்கும். குழந்தைகள் வந்து ஒல்லியாக இருக்காங்க, நல்லா குண்டாகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, நல்லா ஸ்டெமினா இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, சத்து குறைபாடு உள்ள குழந்தைகளுக்கு இந்த வாழைப்பழத்தை கொடுங்க. இந்த ரஸ்தாளி வாழைப்பழத்தை கொடுங்க. நல்லா ஸ்ட்ரென்த் ஆகிடுவாங்க. நல்லா கொஞ்சம் விலை கொஞ்சம் அதிகமான பழங்கள் இதுவும் ஒன்று. விலை கொஞ்சம் அதிகமான உள்ள பழங்களில் இதுவும் ஒன்று. இப்போது விவசாயிகளிடம் நேராக கிடைக்கக்கூடிய இடத்துல கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதை வாங்கி நீங்கள் பயன்படுத்துங்க. ரொம்ப நல்ல பழம் இந்த ரஸ்தாளி பழத்தை.
வாங்கி நீங்களும் பயன்பெறுங்க, மற்றவங்களும் பயன்பெறதுக்கு சொல்லிக் கொடுங்க ரஸ்தாளி பழம். சரிதானுங்களா? சரி, மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக இந்த அஸ்வினி முத்ராசனம். இந்த அஸ்வினி முத்ராசனம் செய்கிறதுக்கு முன்னாடி உரிய எளிய உடற்பயிற்சிகளை உங்களுக்காக செஞ்சுக்கிட்டாங்க. ஏன் உரிய அப்படின்னு சொல்கிறோன்னா, ஒரு விஷயம் செய்யும்போது எந்த ஆசனத்துக்கு என்னென்ன பயிற்சியை செஞ்சால் நல்லது, அதுக்காக அதனால உரிய எளிய உடற்பயிற்சின்னு சொல்லியிருக்கோம் அந்த பயிற்சிகளை. சரிங்களா? அதனால தான் உரிய எளிய உடற்பயிற்சின்னு சொல்லியிருக்கோம். சரி, அதனால் அந்த ஆசனம் செய்ய. அப்புறம் வந்து புதுசாக பார்க்குறவங்க என்னடா தினமும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதை பற்றி சொல்கிறோமே அப்படின்னு நினைக்காதீங்க. புதுசாக பார்க்குறவங்களுக்கு அந்த சப்ஸ்கிரைப் பற்றி தெரியணுங்கிறதுக்காக தான் சொல்கிறோம். மற்றவங்களுக்கு இதை போய் சேரணுங்கிறதுக்காக தான் இதை பற்றி சொல்லிகிட்டு இருக்கோம். இந்த புதுசாக பார்க்குறவங்க ஆங்கிலத்தில் வந்து எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணணும், யூடியூப் சர்ச்சில் போய் டெய்லி சிம்பிள் யோகா அப்படின்னு இடைவெளி இல்லாமல் அடிச்சிங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். சேனலோட வீடியோ அனைத்தையும் பார்த்துக்கலாம். நிறைய வீடியோக்களை போட்டிருக்கோம். தகுதியான ஆசிரியர்களை கொண்டு தகுதியான பயிற்சிகளை சரியாக செய்யக்கூடியவங்களை வச்சு இந்த ஆசனங்கள் எல்லாத்தையும் வெளியிட்டிருக்கோம். இதில் ஒருத்தவரை மட்டும் வச்சு வெளியிடல, நிறைய பேரை கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். நமக்கு ஆசிரியர்கள் நிறைய பேர் இதில் பயன்படுறாங்க. அவங்களுக்கு செய்யக்கூடியவங்களும் ஆசிரியர்களும் நிறைய இருக்காங்க, செஞ்சு காட்ட சொல்லியிருக்கோம். அதனால தான் அவங்களோட ஆசிரியர்கள் நல்லா தெளிவாக உங்களுக்காக இந்த ஆசனங்கள் செய்தாங்க. இன்றைக்கி இந்த அஸ்வினி முத்ராசனம் உங்களுக்காக மீண்டும் ஒரு முறை ஆசிரியர் ஆர்ஜே அவர்கள் உங்களுக்காக செய்து காட்டுவாங்க. ஆசிரியர் அவர்கள் வர்ணனையில் பழங்களின் பலன்களை தெரிந்து கொண்டோம். இப்போ மீண்டும் ஒரு முறை அஸ்வினி முத்ராசனம் செய்ய இருக்கிறோம். அதுக்கு முன்னால் சில எளிய பயிற்சிகளை செய்து முடித்துவிட்டு ஆசன நிலைக்கு செல்கிறோம். அதை நீட்டிக்கொண்டு ஒரு 5 எண்ணிக்கை வலது கால் 1 2 3 4 5. இப்போ இடது கால் 1 2 3 4 5. இப்போ கைகளுக்கு எளிய பயிற்சி 1 2 3 4 5. இப்பொழுது ஏவ நிலைக்கு செல்ல இருக்கிறோம். மெதுவாக படுத்துக்கொண்டு இடுப்பில் கைகளை இப்படி வைத்துக்கொண்டு நேராக சென்று கால்களை கும்பிட்ட நிலையில் வைத்து கொள்ள வேண்டும். எண்ணிக்கை 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25. நன்றி. இப்போ ஓய்வு ஆசனத்தை மெதுவாக கலைத்துவிட்டு சுகாசனத்தில் அமர்ந்து கொண்டு 2 கைகளிலும் சின்மத்தை வைத்துக்கொண்டு ஒரு 5 எண்ணிக்கை மூச்சை நன்றாக இழுத்து விட வேண்டும். மூச்சை நன்றாக இழுத்து விடும் பொழுது மூச்சை நன்றாக கவனிக்க வேண்டும். அஸ்வினி முத்ராசனம் 2 சுற்றுகள் செய்து முடித்துவிட்டோம். அஸ்வினி முத்ராசனம் செய்வதனால் ஏற்படும் பலன்களை பார்ப்போம். விந்தணுக்களின் ராஜா என்று அழைக்கப்படுகிறது. குழந்தையின்மை பிரச்சனை தீர்க்கப்படுகிறது. மூளை நரம்பு மற்றும் நாளமில்லா சுரப்பிகள் வலுவடைகின்றன. நரம்பு தளர்ச்சி சரி செய்யப்படுகிறது. மனக்கோளாறு பிரச்சனை உள்ளவர்கள் இந்த ஆசனம் பழக பழக பிரச்சனை முற்றிலும் தீர்க்கப்படுகின்றன. அஸ்வினி முத்ராசனம் செய்வதனால் ஏற்படும் பலன்களை மீண்டும் ஒரு முறை பார்ப்போம். விந்தணுக்களின் ராணி என்று அழைக்கப்படுகிறது. குழந்தையின்மை பிரச்சனை தீர்க்கப்படுகிறது. மூளை நரம்பு மற்றும் நாளமில்லா சுரப்பிகள் வலுவடைகின்றன. நரம்பு தளர்ச்சி சரி செய்யப்படுகின்றன. மனக்கோளாறு பிரச்சனை உள்ளவர்கள் இந்த ஆசனம் பழக பழக பிரச்சனை முற்றிலும் தீர்க்கப்படுகின்றன. நன்றி. பற்றி உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்காங்க ஐயா.
என்ன செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நம்ம வர நிலையில் இன்னொரு முறை உங்களுக்காக இந்த அஸ்வினி முத்ராசனம் என்ன செய்யுது அப்படின்னா, இது வந்து விந்தணுக்களின் ராணி என்று அழைக்கப்படலாம். ஏன்னா ஏற்கனவே ஒரு அஸ்வினி முத்ராசனம் போட்டிருப்போம். அது வந்து பின்பக்கமாக சர்வாங்க செய்யணும், இது முன்பக்கமாக செய்கிறது. அது பின்பக்கமாக தூக்குறது, இது முன்பக்கமாக தூக்குறது. இது வந்து பெண்கள் வந்து எளிமையாக செஞ்சிடலாம். அதனால தான் விந்தணுக்களின் ராணி அதெல்லாம் அதை சொல்லியிருக்கோம். குழந்தையின்மை பிரச்சனையை சரி செய்யுது. அப்புறம் வந்து இந்த விந்தணுக்களை நல்லா கெட்டிப்படுத்துது. பெண்களுக்கும் விந்தணுக்களை கெட்டுப்படுத்துது, ஆண்களுக்கும் கட்டுப்படுத்தும். இது பெண்கள் வந்து இது கொஞ்சம் எளிமையாக செய்கிறனால தான் இது விந்தணுக்களின் ராணின்னு சொல்லியிருக்கோம். அந்த அதை குழந்தையின்மை பிரச்சனையை தீர்க்கப்படுது. குழந்தையின்மைங்கிற பிரச்சனை தீருது. மூளை இருக்கு இல்லைங்களா, மூளை, அது வந்து மூளையோட செல்லில் வந்து புத்துணர்வாக வச்சுக்க இந்த ஆசனம் பயங்கரமாக பயன்படுது. நாளமில்லா சுரப்பிகள், அதாவது நரம்புகளே இல்லாத சுரப்பிகள் நிறைய இருக்குது, அதெல்லாம் இயங்க வைக்குது. அதனால தான் இது வந்து குழந்தையின்மை பிரச்சனை ஈஸியாக சரி செய்யக்கூடியது. அது அந்த நாளமில்லா சுரப்பிகள்னு சொல்கிறது காரணமே இதுதான். அந்த இடத்த நல்லா வலுவடைய வச்சிருக்கு. அதனால தான் இந்த நாளமில்லா சுரப்பிகளை சரி செய்யக்கூடிய ஆசனம். இது எளிமையாக கொஞ்சம் செய்யக்கூடிய ஆசனம். இந்த பக்கம் செய்கிறது எளிமையாக இருக்கும், சரிங்களா? அதனால தான் பெண்களுக்கு எளிமையாக செய்யலாங்கிறதால இந்த ஆசனத்தை பெண்களுடைய அஸ்வினி முத்ராசனங்கிறத விந்தணுக்களின் ராணின்னு சொல்லி வச்சுருக்கோம், சரிங்களா? அவங்களுக்கும் தேவைப்படுது, அது சரி தேவை. மனக்கோளாறு பிரச்சனையும் சரி, அதாவது புத்தி சுவாசனம் எல்லாம் இருக்காங்க இல்லையா, மனக்கோளாறு பிடிச்சி அதாவது என்ன பேசுகிறோம் என்ன செய்யறோன்னு தெரியாதுங்களா, அவங்கள வந்து ஒரு துணை கொண்டு இன்னொருத்தவங்க துணை கொண்டு செய்ய சொன்னோம்னா அது வந்து அப்படி செய்ய அவங்களுக்கு பழைய நினைவுகள் வந்து பழைய மனிதரோட சாதாரண நிலைக்கு வந்துடுவாங்க, இயல்பான நிலைக்கு வந்துடுவாங்க. இந்த ஆசனம் இந்த ஆசனத்தை வந்து யாரும் செய்யலாம், இருபாலரும் செய்யலாம், ஆண் பெண் இருபாலரும் செய்யலாம். செய்யும்போது குழந்தையின்மைங்கிற பிரச்சனையை சரி செய்யுது. அதனால் 2 பேருமே, ஆண்கள் பெண்கள் 2 பேருமே இந்த குழந்தையின்மைங்கிற பிரச்சனையில் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய அனைவருமே இந்த ஆசனத்தை ஒரு 42 நாள் இல்லை 42 நாள் 48 நாள் காலை மாலை ஒரு ஆசனத்துக்கு இடைவெளி எவ்வளோ நேரம் வச்சுக்கணுன்னா, அதாவது ஒரு இந்த ஆசனத்தை குறைஞ்சபட்சம் ஒரு எண்ணிக்கை 25 எண்ணிக்கை வச்சுக்கிங்க. 25 எண்ணிக்கை வச்சு 5 முறை செய்யுங்க. இந்த ஆசனத்தை அஸ்வினி முத்ராசனத்தை 5 முறை செய்யுங்க. 2 நிலையிலையும் உள்ளதை, இந்த நிலையில் ஒன்று, அந்த நிலையில் ஒன்று, 2 ஆசனத்தையும் இப்படி செய்யுங்க. அதுமாதிரி இரவு நேரம் ஒரு 6 மணிக்கு மேலே இதை செஞ்சுட்டு இதேமாரி எண்ணிக்கையில் செஞ்சுட்டு இரவு உடலுறவு கொண்டு இது பண்ணால் குழந்தை கண்டிப்பாக பிறந்துடும். இதெல்லாம் நம்பிக்கையான விஷயங்கள் உங்களுக்காக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. இதை பற்றியான விஷயங்களை ஆசன ஆண்டியப்பன் ஐயா 10 வருஷத்துக்கு முன்னாடியே சன் டிவியில் இதை சொல்லியிருக்காரு, தெளிவாக உங்களுக்கு சொல்லியிருக்காரு இந்த ஐயா. அதனால் தெளிவான விஷயங்களை தான் உங்களுக்கு நாங்கள் வெளிக்கொண்டு வர்றோம். அதனால் நீங்கள் மட்டும் பார்த்து பயன்பெறாமல் மற்றவங்களுக்கு இதை சொல்லுங்கள். இது மிகப்பெரிய விஷயம். இதை வெளிக்கொண்டு வந்து எல்லாருக்கும் கொண்டு போய் சேருங்க. இந்த வீடியோக்களை எல்லாருக்கும் கொண்டு போய் சேருங்க. இந்த வீடியோலாம் கண்டிப்பாக லட்சக்கணக்கில் வியூஸ் பார்க்கணும். அப்படி தான் இந்த வீடியோ போகணும். ஏன்னா இது முக்கியமான வீடியோ. இதை பற்றியான விஷயங்கள் வெளிக்கொண்டு வரணும். ரொம்ப எளிமையான ஆசனம், மற்றவங்களுக்கு போய் சேரணும். ஒரு 42 நாள் பத்திய மாட்டம் அதை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இதுக்கான பலன் கிடைச்சிரும், சரிதானுங்களா? இதை செஞ்சுட்டு நீங்கள் கொண்டு போய் உங்களோட நீங்கள் பார்க்கக்கூடிய மருத்துவரை சந்தித்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதுக்கான பலன் கிடைச்சிருக்கும். அனைவரும் இந்த குழந்தையின்மைங்கிற பிரச்சனையை சரி செய்யக்கூடிய கடவுள்கிட்ட பிரார்த்திச்சுட்டு இந்த ஆசனத்தை முடிக்க போகிறோம். அப்புறம் வந்து இந்த மகரிஷி தினமுறையாக ஆங்கிலத்தில் டெய்லி சிம்பிள் யோகான்னு இடைவெளி இல்லாமல் அடித்து யூடியூப்பில் சர்ச்சில் அடிச்சிங்கன்னா வந்துடும். நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களுக்கு சொல்லி இதை இது பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு இந்த நன்றிகளை சொல்லி தினமும் இந்த மகரிஷி தினமுறையாக பார்த்து மகிழ்வதற்கு நன்றி, வணக்கம்.